ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு உடனடியாக நல்ல சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த இட்லி செய்கிறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சு மாவரைச்சி புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் நான் லேசான அவல் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கெட்டியான அவல் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ அவலை நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் இந்த மாதிரி ரவை பதத்தில் அரைச்சாலே கூட போதும். இப்போ இது கூட அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுக்காத ரவை தான், நல்லா பொடியாக இருக்கக்கூடிய ரவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ரவைனா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் அதிகம் புளிப்பு இல்லாத கொஞ்சம் கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இப்போ கலக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கலக்கும்போது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னும் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அதை நல்லா கலந்துட்டு இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ இந்த இட்லிக்கு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 மூடி தேங்காய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். கூட ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி சட்னியும் நல்ல திக்காக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அந்த ஜார்லேயே சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு சட்னியில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி. இப்போது சட்னி ரெடி. நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஊற்றுறதுக்கு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஊறி இருக்குது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்பு சோடா சேர்க்குறதுனால இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒருவேளை உங்களுக்கு ஆப்பு சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இட்லி கொஞ்சம் ஃப்ளஃபியாக வராது, அவ்வளோதான். இப்போது ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. ரவை ஊறினதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்தில் மாவை கலந்துக்கோங்க. இந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா இட்லி மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா கொலன்னு ஆயிரும். ஸோ இந்த பக்குவத்தில் மாவை கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா குழியிலையும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் துணி போட்டு ஊற்றுறதுனாலும் துணி போட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்து ஒரு குழியிலையும் நம்ம மாவை விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா குழியிலையும் மாவை சேர்த்துட்டு இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஆவி வரும்போது தட்டை உள்ளே வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். சரியாக 12 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இட்லி வெந்திருக்கான்னு ஒரு ஸ்பூனை வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திருக்கும். மாவு ஒட்டி வந்தால் ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக வேக வச்சுட்டு செக் பண்ணிங்கன்னா சரியாக வெந்திருக்கும். இப்போ இட்லி வெந்ததும் வெளியில் எடுத்து வச்சு லேசாக ஆறுனதும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இந்த இட்லியை செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம அரைச்ச தேங்காய் சட்னி வீட்டில் சாம்பார் இருந்தால் அதோட பரிமாறுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மாவு இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த இட்லியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.